God is going to bless you today. இந்த நாள் விசேஷித்த நாள் அல்லவா? இந்த நாளுக்கு உண்டான ஒரு மகிமை இருக்கிறது அல்லவா? அந்த மகிமை உங்களை நிரப்ப போதில்லை. ஓ, அவர் நிறைவானவரா வரப்போகிறார். நிறைவான கர்த்தர் உங்க வாழ்க்கையில வரப்போகிறார். ஓ, we speak that fullness. Amen. 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 அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லை. அண்ணா, அக்கா, தங்கச்சி, தம்பி, வெட்கப்படுவதில்லை. இது ஒரு தனி மனிதனுக்கான அறுவடை இல்ல, இது நம்ம குடும்பத்தின் அறுவடை. நீங்க கைவிடப்படுவதும் இல்ல, வெட்கப்படுவதும் இல்ல. ஆமென். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த அறுவடையில ஒரு பங்கு நிச்சயமா இருக்கு. நீங்க நினைக்கலாம், லார்ட் ஐ அம் சஃபரிங். பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை சொல்றேன். இருதயம் உடைந்து இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் அநேகம் உண்டு. ஓ, ஐ ப்ராஃபஸை. உடைந்த உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒடுக்கப்படுகிறவனுடைய ஒடுக்குதல அவர் அற்பமா எண்ணுவதில்லை. உனக்கும் ஒரு அறுவடை உண்டு. நீ வெட்கப்படுவதில்லை, நீ கைவிடப்படுவது இல்லை. உனக்கு அறுவடை உண்டு. நன்றி அப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உங்க வார்த்தையை கொண்டு எங்களை திருப்தியாக்குங்க அப்பா. எங்களுக்கு மன்னாவை கொடுத்து இன்றைக்கு எங்களை அப்பா உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அப்பத்தை பிற்கையில நீங்க வெளிப்பட்டது போல இன்றைக்கு எங்களுக்கும் நீர் வெளிப்படுவீராக. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்படுவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அந்த பாட்டோட ஆரம்பிக்கலாமா? அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், கமான், கையை தட்டி. எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. ஹல்லேலூயா. அறுவடை உண்டு. ஆமென். வேதத்துல இந்த அறுவடை இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த அறுவடை எப்போ நடக்குதுன்னா, கர்த்தர் தமது ஜனத்தை சந்திக்கும் பொழுது இந்த அறுவடை ஏற்படுகிறது. ஆமென். ஓ, மிக முக்கியமான ஒரு வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ரொம்ப அழகான வார்த்தை. ஓ, இந்த அறுவடை நிச்சயமாகவே நம் ஜனங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஓ, you may be in loss, you may be in trouble, but ஆனா இந்த சீசன் அறுவடையின் சீசன். இந்த காலகட்டத்துல கர்த்தர் அறுவடைய நம் குடும்பங்களுக்கு நிச்சயமாய் தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அறுவடை உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு. Oh, this is a season of harvest. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி ரூத்தும் நகோமியும் எல்லாரும் கேள்விப்பட்டு எந்த தேசத்தை விட்டு அவங்க தூர போனாங்களோ, மோவாபுக்கு போனார்களோ, திரும்பி வரும்படியாக அவர்கள் ஏவப்பட்டார்கள். எப்ப தெரியுமா? கர்த்தர் தம் ஜனத்தை சந்திக்கிறார். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி: நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அறுப்பின் துவக்கம். அறுப்பு ஒரே நாள்ல முடியறது இல்ல. இட்ஸ் a season. ஆமென். அறுப்பு ஒரே நாள்ல முடிவது இல்ல. அறுப்பின் துவக்கம். கர்த்தர் தமது ஜனத்தை சந்திக்கிற காலகட்டம்
அறுப்பின் துவக்கத்தின் காலகட்டம். Amen. தமது ஜனத்தை அவர் சந்திக்கும் சீசன்ல ஒரு நன்மையை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள். Amen. திரும்ப ஜனங்கள் வருவார்கள். They will turn back. எங்க தெரியுமா? இந்த பெத்லகேமுடைய பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு. House of bread. பெத்லகேமுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? House of bread. ஆமா, பெத்லகேமில் பிறந்தவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஜீவ அப்பம் நானே. எந்த அப்பம் இல்ல, எந்த அப்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு போனாங்களோ அவர்களுக்கு இந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் ஜனத்தை சந்தித்தார். ஆமென். ஆமென். அறுப்பின் துவக்கம் சொல்லுங்க எல்லாரும். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு நம்ம ஒரு அறுவடை பண்றோம்னா என்ன அறுவடை பண்ணுவோம்? காமனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன அறுவடை பண்றோம்? அரிசி, நெல்லு. அப்ப நெல்லை நம்ம அறுவடை பண்ண உடனே அவன் வாய்க்குள்ள போட்டுக்கிறோம். அது ப்ராசஸ் ஆகி இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நியூயார்க் போற வழியில நடந்து போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கடந்த ஒரு 2-3 நாளாகவே பல மூட்டைகள் நெல்லை தூக்கிட்டு போட்டு காய வச்சு எல்லாம் மூட்டை மூட்டையா எடுத்து லாரியில் எடுத்துட்டு போறதை நாங்க பார்த்தோம். இட் இஸ் ஸ்டில் ப்ராசஸிங். ஆனா அறுவடை அப்படிங்கிறது துவக்கம். ஆனா நம்ம அந்த அரிசியை வேக வச்சு எடுத்து வாயில சாப்பிடுறது ஒரு காலகட்டம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, அறுவடையை இன்றைக்கு துவங்குகிறார். ஆமென். அதனுடைய பலன் உங்கள் வாயில சேரும். நிச்சயம் சேரும். அதற்கென்று ஒரு காலகட்டம் வரும். சோ எப்பவுமே ஒரு சோர்வோட கூட இன்னைக்கு எனக்கு எதுவுமே நடக்கல மகளே கவலைப்படாத, மகனே கவலைப்படாத. இன்றைக்கு ஆரம்பம். ஜெசிக்கு கொஞ்சம் சவுண்ட் வைங்கப்பா. இன்றைக்கு ஒரு துவக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க சொல்றோம், அறுப்பின் துவக்கம் எங்கே இருக்கிறதோ அது என்ன அர்த்தம் தெரியுமா? பஞ்சத்தின் முடிவு என்று அர்த்தம். ஆமென். ஒரு துவக்கம் இருக்குதுனாலே ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இது திரும்பி மாத்தாதீங்க, அப்படியே வச்சிருங்க மேல. ஓகே, உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிங்க. திரும்பி இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ட்டா வச்சிருங்க. மானிட்டர் செக் பண்ணிடுங்க. செக். பிரைஸ் தி லார்ட். மேல இருக்கவங்களுக்கு கேக்குதா? மேல இந்த பக்கத்துல கேக்குதா? ஜெசிமா நீங்க பேசுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி மேல கேக்குதா? நன்றி செலுத்துகிறோம். மேல கேக்குதா? கீழ பின்னாடி கேக்குதா? கிரேட். ஓகே. அறுவடையின் துவக்கம். இந்த துவக்கம் பஞ்சத்தின் முடிவு. தேசத்துல பஞ்சம். இந்த பஞ்சத்துக்காக தான் பிழைக்கிறதுக்காக இந்த குடும்பம் வெளியே போகுது. வேதத்துல பல பஞ்சங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம், நிறைய பஞ்சம் இருக்குது. 5 பஞ்சத்தை கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு கிஃப்ட் தரேன். கரெக்டா 5 பஞ்சத்தை குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துல பஞ்சம், ஆபிரகாமின் நாட்கள் பஞ்சம், ஈசாக்கின் நாட்கள்ல பஞ்சம், யோசேப்பின் நாட்களில் ஒரு பஞ்சம். நான் சொல்றேன் 8 பஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன சார் பஞ்சாங்கம் மாதிரி சொல்றீங்க? பஞ்சத்தை பஞ்சாங்கமா மாத்திட்டீங்களே. ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம், ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம், யாக்கோபின் காலத்துல ஒரு பஞ்சம், தாவீதின் காலத்துல ஒரு பஞ்சம், யோசேப்பின் காலத்துல ஒரு பஞ்சம், எலியாவின் காலத்துல ஒரு பஞ்சம், அகுபு என்கின்ற தீர்க்கதரிசி அறிவித்த காலத்துல ஒரு பஞ்சம், வருகின்ற காலத்துல வசனத்துல வரப்போற பஞ்சம். இப்படி பல பஞ்சங்கள் இருந்தாலும் எல்லா பஞ்சத்துக்கும் ஒரு காலகட்டம் இருந்துச்சு. For every famine there was a season to end. எதுவுமே நிரந்தரமா கிடையாது. ஆமென். அந்த பஞ்சத்துக்கு முடிவு கட்டதான் தெய்வம் ஜனத்தை சந்திச்சார். அந்த பஞ்சத்தின் முடிவு தான் அறுப்பின் துவக்கம். ஆமென். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய பஞ்சங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்டும்படியாக அறுப்பை அவர் துவக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்குதான்னு எனக்கு தெரியல. அப்பத்தின் வீட்டுல எப்படிங்க பஞ்சம் வரும்? ஏன் ஆண்டவர் அந்த பஞ்சத்தை அனுமதிச்சார்? இன்னைக்கு கூட நிறைய கேள்விகள் கேட்கிறோம் ஆண்டவர் கிட்ட. ஏசப்பா, எனக்கு இந்த பிரச்சனை ஏன்? நான் நல்லா தானே இருக்கிறேன். இல்ல எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அநேக நேரங்களில பஞ்சங்கள் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதுக்கு தராருன்னா, தன் பக்கம் நம்மளுடைய அட்டென்ஷனை திருப்புவதற்காக தான். அல்லேலூயா. நம்மள காலி பண்ணி அவ்வளவுதான் அவுட் ஆக்கிறதுக்காக கிடையாது. நம் முகம் அவருக்கு நேராக திரும்ப வேண்டும் என்பதற்காக
கர்த்தர் அனுமதிக்கிற பஞ்சம். ஆமென். இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, 1:1, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். சொல்லுங்க, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலைன்னா 17ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் நாட்கள் இல்ல, என்ன சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நியாயாதிபதிகள் 17:6, அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பார்வைக்கு சரியானபடி இல்ல, சரி போனபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பார்வை எந்த பக்கம்லாம் போதோ அப்படிலாம் அவன் போய் செஞ்சானா, அதான் அர்த்தம். சரியானபடினா யோசிச்சு செய்யறது, இது அப்படி கிடையாது. போறபடி, சரி போனபடி, சரி போறபடி. கண்ணு எங்கெல்லாம் பாத்துக்குது அப்படியே போயின்னு, இந்த ஆடு மேயம் பாருங்க, அப்படியே மேய்ஞ்சிக்கின்னு அப்படியே போயிடும். அந்த மாதிரி அங்கேயே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறான். அப்படி அவன் வழிக்கு அவன் சரி போனபடி அவன் சரின்றதை செஞ்சு முடிச்சான். ஆமென். அப்படி ஒரு சூழ்நிலை, அவன் தன் தன் பார்வையில சரியானத சரி போனபடி அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை தன்னிடம் திருப்பும்படியாக ஒரு பஞ்சத்தை அனுமதிக்கிறார். பஞ்சம் நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, பஞ்சம் நல்லதா கெட்டதா? நல்லதுல. நம்ம வாழ்க்கையில பஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் குறைவு, சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில சோர்வுகள், இப்படி நம்ம பஞ்சத்தோட கூட கனெக்ட் பண்ணலாம். நமக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமலாம் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக மிக நேர்த்தியாக 7 தேக்ஸாவில் உங்களுக்காக பிரியாணி ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. மட்டன் பிரியாணி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்பா, என்ன முகம் இங்க இருந்து பார்க்கும் போது தான் தெரியுது, அப்படியே முகலாம் மலருது. இது அந்த சாப்பாட்டு பஞ்சம் என்ற அர்த்தம் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு குறைவுகள் வரும் பொழுதெல்லாம் நம்மை நாமே சரி பார்த்து கொள்வதற்கு அவைகள் ஏதுவாய் இருக்கிறது இருக்கும். ஒருவேளை தன் தன் பார்வையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், சுயமாய் முடிவெடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். ஏசாயா 55:7ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியிலையும் அக்கிரமக்காரன் தன் யோசனையின்படி அவன் நடக்கிறான், அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஹல்லேலூயா. எங்க ஒரு காரியத்துக்கிட்ட நம்ம திரும்பணும் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம எங்க இருக்கிறோம்னு அர்த்தம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல திரும்பு. அப்படின்னா நீ எங்க இருக்கிற? எங்க இருக்க வேண்டிய நீ எங்க இருக்கிற? அதனாலதான் ஆண்டவர் ஆதாம முதல் அவர் அழைத்த பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்க இருக்கிறாருன்ட்டு? விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுமே. பகலில் குளிர்ச்சியான வேளையில என்னோடு கூட நடக்கிறது தானே உன் வேலை. என் பக்கமா தானே திரும்பி இருக்க வேண்டிய நீ எந்த பக்கம் திரும்பி இருக்கிற? எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகி போறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை அனுமதித்து நம் பக்கமாய் அவர் திரும்புகிறார். அவர் பக்கமாய் நம்மை திருப்புகிறார். அதனாலதான் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்தில் இருந்து, சொல்லுங்க, திரும்பி வந்தாள். அவ திரும்பி வந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, போகும் பொழுது அவ சொல்றா, நிறைவுள்ளவளாய் நான் போனேன். ஆனா திரும்பி வரும் பொழுது பஞ்சம் இன்னும் முடியலங்க. திரும்பி வரும்போது குறைவுள்ளவள தான் வரா. She had a husband and 2 sons. இங்க இருந்து போகும்போது, மோவாபை நோக்கி போகும்போது, பஞ்சத்தின் காலத்துல அவள் ஆண்டவரை சார்ந்துக்கிற மாதிரி தெரியல, மோவாபை நம்பி போயிட்டான். ஆனா இப்போ ஒரு விஷயம் வருது, பஞ்சம் முடியணும்னா எங்க தான் வந்தா முடியும்? இவன் நிறைவுள்ளவளா போலாம். இவகிட்ட எல்லாமே இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, புருஷன் இருந்தா, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனா நிறைவு உள்ளவளா போன அந்த இடத்துல she lost everything. She lost her husband. She lost 2 sons. மருமக்களை பார்த்து சொல்றா, எப்பா போயிடுங்க, அவ்வளவுதான், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான், நீங்க போயிடுங்கன்னு சொல்றா. ஒருத்தி மட்டும் தான் கூட வர, 2 பேர் மட்டும் தான் திரும்பி வராங்க. திரும்பி வருகிற இடத்தை கர்த்தர் அவர்களுக்காக
ஒரு துவக்கத்தை வைக்கும் பொழுது ஒரு முடிவையும் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இது அறுவடையின் துவக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். அறுவடையின் துவக்கம். சத்தமா சொல்லுங்க. அறுவடையின் துவக்கம். இப்போ இந்த அறுவடையின் துவக்க இந்த நாளிலே பஞ்சத்தின் முடிவுல தான் அறுவடை துவங்கும். இன்னைக்கு நல்லா we have to refuse all the நமக்கு விரோதமா பேசப்பட்ட வார்த்தைகள், நமக்கு விரோதமா எழுதப்பட்ட எழுத்துக்கள், நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா சோர்வுகளையும் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஓ, இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வந்தது. ஆமென். அந்த நாளுக்கு அப்புறம் அவங்க சூழ்நிலை மாறுச்சு. ஏன்னா துவங்கின அறுவடை அதோட நிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல என்னென்ன போராட்டம் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கர்த்தர் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. Don't stop praising God. ஏன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் துவக்கத்தின் நாளா இருக்கிறது. ஆமென். ஆமென். பாடலாமா? அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லை, நீயோ வெட்கப்படுவதில்லை. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே, கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. இந்த பஞ்சம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரி அர்த்தம் ஒன்று சொல்லுகிறது. என்ன அர்த்தம் சொல்லுகிறதுன்னா, ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட், உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு தான் பஞ்சம் அப்படிங்கறது அர்த்தம். எது கொடுக்குது? டிக்ஷனரி. ஆனா என்ன அர்த்தம்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா அதோடைய பிரச்சனையை, ப்ராப்ளமை கரெக்டா காமிச்சு கொடுக்குது டிக்ஷனரி. நிகழ்வை காட்டி கொடுக்கிறது டிக்ஷனரி. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல ஸ்பெசிபிக்கா ரூத்தின் சரித்திரத்துல முதல் வசனத்துல கொடுக்கப்படுகிற இந்த பஞ்சம் உண்டாயிற்று, அந்த பஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த விளைவு இல்ல, சாரி, அந்த நிகழ்வு இல்ல, ஆனா அதனுடைய விளைவு. அதாவது கான்சிக்வென்ஸை காமிச்சு கொடுக்குது. அதோடைய விளைவு, அதோடைய அந்த பஞ்சத்தினால வருகிற விளைவை காமிச்சு கொடுக்குது. எப்பயுமே டிக்ஷனரியில இருந்து நம்ம பார்த்தோம்னா சரியான அர்த்தம் நமக்கு விளங்காது. டிக்ஷனரி என்ன சொல்லுது? ப்ராப்ளமை காமிச்சு கொடுக்குது. ஆனா இங்க பைபிள் என்ன காமிச்சு கொடுக்குதுன்னா, சஃபரிங்க காட்டி கொடுக்குது, விளைவை. ப்ராப்ளம் என்ன? பஞ்சம். ப்ராப்ளம் என்ன? ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட், உணவு பற்றாக்குறை. அப்ப உணவு சாப்பிடலன்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? ஒல்லியா ஆயிடுவோம். கரெக்டா? நானும் என் பொண்ணுக்கு என்னென்னமோ கொடுத்து ட்ரை பண்றேன், ஆனாலும் ஒரு கிலோ போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது எங்க ஜீன்ஸ்லயே இருக்குதுமா, அதனால அவ அப்படிதான் இருப்பா. நல்ல ஜீன்ல அப்படி இல்லையே. ஆமா, அதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு சாப்பிடாமலே வெயிட் போட்டுன்னு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் இல்ல. அப்போ ஸ்டார்வேஷன், பட்டினி அப்படிங்கிறது விளைவு. ஃபுட் இல்ல, சாப்பாடு இல்லங்கிறது இன்சிடென்ட், அது ஒரு சூழ்நிலை, சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை, ஒரு விளைவு. இன்றைக்கு உலகம் காட்டி கொடுக்கிறது சூழ்நிலைய, ஆனா பைபிள் காட்டி கொடுக்கிறது விளைவு. விளைவு இருந்தாதான் அந்த விளைவை போக்குகிற இடத்துல போனோங்கிற ஐடியா வரும். இன்னைக்கு பசிச்சாதான் கிச்சனுக்கு போய் அம்மா கிட்ட கேட்கணும்னு தோணுது இல்ல. பசி எங்க வருதோ, பசியை போக்குகிற இடத்துக்கு நேராய் போக வேண்டியது அந்த பசி தான். உங்களை தள்ளுறது எது? பஞ்சமா? இல்ல, பசி. இன்றைக்கும் நமக்கு அதான் நகோமி சொல்றா, நிறைவுள்ளவளாய் நான் போனேன், ஆனா இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமை. வசனம் அதான், வெறுமை. சாப்பிடாம இருந்ததுனாலயே வெறுமை வந்துச்சு அவளுக்கு. அந்த வெறுமை அவளை ஆண்டவருக்கு நேரா திருப்பினது. இப்ப சொல்லுங்க, வெறுமை நல்லதா கெட்டதா? If you are lacking something today, it means உங்கள அதான் மானானது நீரோடைய வாஞ்சிக்குதுன்னா, மானானது நீரோடைய விட்டு தூரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த தூரம் இருக்கிற மான் ஏங்குகிறது எல்லாம் நீரோடைக்கு, ஏன்னா தண்ணி தாகம். அந்த தூரம் இருக்கிறது பிரச்சனை இல்ல, தாகம் தான் நீரோடைக்கு நேரா அதை திருப்போம். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை பஞ்சங்களினால, பல பிரச்சனைகளினால, if you are suffering, இந்த சஃபரிங் எல்லாமே ஆண்டவரிடத்துல நம்மளை திருப்போம். ஆமென். இன்றைக்கு நம்ம செய்ய போறதெல்லாம் ஆண்டவரிடத்துல திரும்ப போகிறோம்.
நம்ம திரும்ப 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 கர்த்தர் அறுவடையை துவக்க ஆரம்பிப்பார். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நம்ம கேட்க போறது அறுவடையை இல்ல, தேவ பிரசன்னத்தை. கடந்த ஒரு மாசமா அநேக பேருக்கு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், சுகத்துக்காக நேத்து எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தங்களுக்கு நான் ஜெபிச்ச ஆண்டவர் சொன்னார், தேவ பிரசன்னத்துக்காக ஜெபி. when we are filled with God's presence brings everything whatever is needed. தேவ பிரசன்னம் நமக்கு தேவை உள்ள எல்லாத்தையும் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும்ன்றது தான் நாங்க சொல்லுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் மோவாப் என்று சொல்லும் பொழுது வாக்குத்தத்தத்துக்கு புறம்பானவர்கள் என்று தான் அர்த்தம். மோவாப் தேசம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு தேசம். அருவருப்புல உண்டான ஒரு சந்ததி. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறது, இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், தேவ பிரசன்னத்துக்குள்ள. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்குள்ள எங்களை நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உன் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, உன் மகிமையினால் என்னை நிரப்புமே. நீர் என்னில் நான் உம்மில் ஒன்றாக மாறணும். இதுதான் நமக்கு வேணும். இது நடக்கும் பொழுதே தேவ மகிமை துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த துவக்கம் ஆரம்பிக்கிற இந்த நாளிலே கர்த்தர் எல்லா குறைவுகளையும் முடிவு கட்ட போகிறார். பஞ்சத்தின் முடிவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. வியாதி, போராட்டம், பினான்சியல், ஸ்பிரிச்சுவலா எல்லாவற்றிலும் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் இன்றைக்கு நிறைவாய் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உம்மில் ஒன்றாக மாறுவேன், நீர் என்னில் நான் உம்மில் பிரியாமல் வாழுவேன். நீர் என்னில் நான் உம்மில் ஒன்றாக மாறுவேன், நீர் என்னில் நான் உம்மில் பிரியாமல் வாழுவேன். தயவா என்னை தாங்கும் மேலே மனரதுஷிடர பகலம நடத்துமே. தயவா என்னை தாங்குமே, கரத்தால் என்னை நடத்துமே. ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் கற்றுத் தருகிறோம். அந்த வேர்ட் இஸ் கால்ட் சாபு. சொல்வீங்களா? SABU, சாபு. சொல்லுங்களேன். சாபு. எனக்கு காது கேட்கலையா இல்ல நீங்க வாயை திறக்காம சொல்றீங்களான்னு தெரியல. இன்னொரு தடவை சொல்லுங்க. சாபு. நம்ம மேல இருக்கிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. சாபுத்ரி ஞாபகம் வருது இல்ல? ஆமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாபு அப்படிங்கிற அந்த வார்த்தை ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு தெரியுமா? டு த கூல் ஆஃப் த டேன்னு அர்த்தம். புரியுதா? பகலின் குளிர்ச்சியான வேளை அப்படின்ல ஒரு இடம் இருந்ததுல, அங்கதானே தேவ பிரசன்னத்துல மனுஷன் இருந்தான். இன்றைக்கு சாபு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆண்டவருடைய அந்த குளிர்ச்சியான சமூகத்துக்கு திரும்புவது என்று அர்த்தம். ஆமென். ஆமென். அன்றைக்கு ஒரு குடும்பம் டிசைட் பண்ணுச்சு to get back to the Lord. நியாயமா சொல்ல போனா நகோமி மட்டும்தான் வந்திருக்கணும். நகோமி ஒரு மருமக கிட்ட சொல்றா, எப்பா நான் போறேன், நீ உங்க வீட்டை உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறா. பட் ரூத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒடுக்கப்பட்டவள், தூரமாக்கப்பட்டவள். ஆனா அவங்க சொல்றாங்க நகோமி கிட்ட, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன், உன்னை புதைக்கிற இடத்துல என்ன புதைக்கட்டும் அப்படின்னு சொல்லி she decided. இப்போ இவங்க 2 பேரும் தான் வராங்க, ஒருத்தர் தனியா வரல, 2 பேர் எங்க வராங்க? சாபு, பகலிலே குளிர்ச்சியான வேளையில. இது கரெக்டா சொல்லும்போது தேவன் மனிதனை சந்தித்த சூழ்நிலை தான் அந்த குளிர்ச்சியான நேரம். கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்த அந்த சூழ்நிலையில இவ எடுத்த டிசிஷன் அந்த பெண் எடுத்த டிசிஷன் கர்த்தர் மனம் இறங்கின ஒரு சூழ்நிலையா இருக்கு. அவளுடைய அந்த தீர்மானம் ஆண்டுடைய இருதயத்தை தொட்டுச்சு. என்ன தெரியுமா? உன் தேவன் என் தேவன், உன் ஜனம், உன் தேசம். உன் தேசம் எந்த தேசம் தெரியுமா? அப்பத்தின் வீடு.
உன் தேவன் யார் தெரியுமா? ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து. கிறிஸ்துவை சாராது இருக்கிற அவளுக்கே கர்த்தர் ஒரு துவக்கத்தை இந்த பட்டணத்துல வைக்க முடியும்னா, திரும்பவும் சொல்றேன், இந்த எருசலேம் பட்டணத்துல ரூத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு துவக்கம் இருந்துச்சு. ஆனா அவளுடைய வாழ்க்கை இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா டிசாஸ்டர். டிசாஸ்டர்னா அதை விட மோசமான ஒரு நிலைமை யாருக்குமே இருக்கக்கூடாது. கணவன் இறந்து போனான், எங்க போய் இருக்க போறோம் தெரியாது, என்ன சாப்பிட போறோம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது, அடுத்தது என்ன, ஒண்ணு எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. அவளுக்கு ஒரே ஒரு பதில் தெரியும், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம். இதுதான் அவளுக்கு தெரியும். ஒரே decision to get back to God yes will begin your harvest. amen. எத்தனை பேருக்கு harvest வேணும்? நம்ம எல்லாருக்கும் வேணும்பா. அப்ப இன்னைக்கு ஒரு உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பஞ்சங்கள், பிரச்சனைகள், நகோமியை குறித்து பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். அவ சொல்றா, எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. அப்படி ஒருவேளை விசனத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா, என்ன ஏன் நீங்க நகோமின்னு கூப்பிடுறீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பு. இன்னைக்கு ஒருவேளை கசப்புகள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா முடிவுக்கு வரும். ஆமென். அவங்க சொல்றா, நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். if you have been looked down upon, யாராவது உங்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்காக, அது மாத்திரம் இல்ல, என்னை கிலேசப்படுத்தி இருக்கையில் அப்படின்ற ஒரு வார்த்தை, விசனம், வேற என்ன சொன்ன, கிலேசம், சிறுமை, கசப்பு, இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும்னா நகோமி செய்தது போல நம்ம செய்வோம் என்றால் கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது, சொல்லுங்க, திரும்பும் பொழுது பஞ்சத்துக்கு ஒரு முடிவு. ஆமென். பஞ்சத்துக்கு ஒரு முடிவு. ஆமென். அறுவடைக்கு ஒரு துவக்கம். ஆமென். சந்தோஷமா பாடி நம்ம முடிக்க போகிறோம். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும், வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லை. நீயோ வெட்கப்படுவதில்லை. சிறுமை, வெறுமை, ஒடுக்கப்படுதல், व्यसனம் எல்லாம் ஒரு பஞ்சமா அவ காலத்துல இருந்தாலும் அறுவடையின் துவக்கம் எங்க போய் முடிஞ்சதுன்னு நான் சொல்ல போறேன். சில காரியங்கள் மட்டும் ஒரு few minutesல நான் சொல்லி நான் முடிக்க போறேன். அறுவடையின் துவக்கத்துல முதல்ல அவளுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு உணவை கர்த்தர் கொடுத்தார். God is taking care of her. அவள் போய் நின்ன நிலம் வேற யார் நிலமோ கிடையாது, போவாசின் நிலம். அந்த நிலத்துல அவ தலை குனிஞ்சு நின்னான். அறுவடையின் துவக்கத்தை சொல்றேன். அறுவடையின் துவக்கம் தலை குனிவுல தான் ஆரம்பிக்கும். அறுவடையின் துவக்கத்துல அவ பொறுக்கிறதுக்கு தலை நிமிந்துக்கு பொறுக்கணா இல்லையே, நிமிந்துக்கிட்டு எடுக்க முடியுமா? கீழே இருந்து எடுக்க முடியாது, தலை குனிஞ்சு தான் நின்னான். ஆனா அறுவடை முடியும் பொழுது அவ எப்படி இருந்தான்னா தலை நிமிர்ந்தாள். எந்த நிலத்துல அவ போய் பொறுக்கினாலோ அந்த நிலத்திற்கு ஓனராக அவளை மாற்றினார். நம்பர் 1 அறுவடையில 1 அறுவடை. 2 அவமானங்கள். அவளுக்கோ மோவாபுக்கு 10 தலைமுறைக்குள்ள உள்ள வரவே முடியாது. ஆனா அவ எந்த தலைமுறைக்குள்ள உள்ள வந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்சத்துல பிறக்கிற அந்த பாக்கியத்தை அவ பெற்றுக்கொண்டாள். ஆமா. She became the bloodline of Jesus. Amen. அப்படிப்பட்ட ஒரு அறுவடைய கர்த்தர் அவளுக்கென்று வைத்திருந்தார். இப்படி ஒரு என்ன சொல்றேனே, ஆரம்பத்துல தான் நீங்க இருக்கீங்க. நிறைவான பலனால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த வார்த்தை? ஆமென். ரூத்தை வாழ வைத்தவர் நம்மையும் வாழ வைப்பார். ஆமென். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, வெட்கப்படுவதில்லை. ஆமென். ரூத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தல, ஆமா. நகோமிய கர்த்தர் வெட்கப்படுத்தல, அவங்கள கர்த்தர் கைவிடல.
ரூத்தினுடைய குழந்தையை தூக்கி நகோமி மடியில வச்சு கொஞ்சரா. எல்லாரும் சொல்றாங்க நகோமிக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாராமேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே அவளை புகழ்ந்து பேசுறாங்க. கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் அவர் வைப்பார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். It's just a beginning. இந்த ஆரம்பத்துல தான் இங்க இருந்து ஆலயத்துல இருந்து போறீங்க. ஆமென். இந்த 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 ஆரம்பத்தை கொண்டு போய் நிறைவுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தும் வரைக்கும் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமென். அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க. அவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணுதான். அவரிடத்துல திரும்புறது என்பது தேவ பிரசன்னத்துக்கு திரும்புவது, கிறிஸ்துவனிடத்துல திரும்புவது. ஆமென். நீங்க அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்களேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவுல ஒரு துவக்கம். எல்லா பஞ்சமும் இன்னைக்கு ஆலயத்துல முடிய போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே ஒரு 1 minute we are going to pray. நல்ல கரங்களை உயர்த்துங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு குறைவோ எனக்கு தெரியாது. நீங்க அதை அறிக்கையிடுங்க. நீங்க அறிக்கையிடுங்க. ஓ பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாகன்னு வசனம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓ பஞ்சத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு நானும் ஜெசிமாவும் எங்க ஜெப அறையில ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை என் ஜனங்க கேட்க வரல, இந்த வார்த்தையை சுதந்தரிக்க வராங்க. ஓ அவங்க வாழ்க்கையில பஞ்சங்கள் முடிவுக்கு வரணும்னு ஜெபிச்சோம். இப்ப பஞ்சங்கள் முடிவுக்கு வரட்டும். ஓ வியாதிகள் முடிவுக்கு வரட்டும். அவமானங்கள் முடிவுக்கு வரட்டும். நிந்தைகள் முடிவுக்கு வரட்டும். குடும்பத்துல பிரிவினைகள் முடிவுக்கு வரட்டும். ஓ போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும். ஓ என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவன் ஜனத்தை சந்தித்தது போல இப்போ இந்த கூட்டத்துல இப்போ என் ஜனத்தை சந்திப்பீராங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டை சந்திங்க ஆண்டவரே. ஓ கர்த்தர் என் ஜனத்தை சந்திக்கும் நாளிலே ஓ அறுவடையின் துவக்கம். ஓ இந்த சீசன்ல அறுவடை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஒரு அறுவடை, ஹார்வெஸ்ட். பிசினஸ்ல ஒரு உயர்வு, வாழ்க்கையில ஒரு உயர்வு, அபிஷேகத்துல ஒரு உயர்வு, பரிசுத்தத்துல ஒரு உயர்வு. இயேசுவின் நாமத்துல இந்த துவக்கம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். மௌனமா இருக்க வேண்டாம். ஓ ஒரு முடிவு வரணும். கர்த்தர் என் ஜனத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார். குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓ ஒரு முடிவு, ஒரு முடிவு. கர்த்தர் சந்திக்கிற நாள், ஒரு முடிவின் நாள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். ஓ அவரிடமாய் திரும்பு. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். லேமா தூ ரேபா ஹாலரா தோ ஷேச்சே ரீபா பாபா. ஒரு வல்லமை பலிபீடத்திலிருந்து புறப்படும். ஒரு வல்லமை பலிபீடத்திலிருந்து புறப்படும். ஓ எல்லா 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 பஞ்சங்களும் ஓ இந்த பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஷாபு 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 திரும்புங்கள். Turn back. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீ வருகையிலே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் குறைவுகள். Come on church, lift up your hands. எல்லாரும் மேல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நிறைவான தேவன் நீ வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க கேளுங்க. நிறைவான பலன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். உங்க மேல கை வச்சு சொல்லுங்க. நிறைவான பலனை, நிறைவான பலனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கரம் வச்சு 3 முறை சொல்லுங்க. நாங்க உங்களை bless பண்ற பலிபீடத்துல நின்று என் ஜனத்தின் மேல நிறைவான பலனை நாங்க பேசுறோம் அப்பா. அப்பா குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு முடியட்டும். இந்த பஞ்சம் இன்னைக்கு முடியட்டும். கர்த்தர் என் ஜனத்தை சந்தித்திருக்கிறார். கர்த்தர் என் சபையை சந்தித்திருக்கிறார். கர்த்தர் என் குடும்பங்களை சந்தித்திருக்கிறார். ஓ அறுவடையின் துவக்கம். ஓ இன்னொரு முறை இதை பாடலாமா? உங்க மேல கையை வச்சு அப்படியே உணருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ்.
some miracle is happening today. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் விசுவாசத்தோட சொல்றேன். எங்க அறையில நான் ஜெபிச்சதுனால தைரியமா சொல்றேன். இன்னைக்கு சில அற்புதங்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். Today is the day of miracle. அந்த அற்புதம் பஞ்சத்துக்கு முடிவு, அறுவடையின் துவக்கம். உன்னுடைய எல்லா குறைகளும் இந்த ஆவியானவர் இப்ப நிறைவாய் மாற்ற போகிறார். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நல்லா பாடுங்க எல்லாரும். நிறைவான தேவன் வருகையிலே குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் வருகையிலே நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் என் ஜனத்தை சந்தித்திருக்கிறார். நிறைவான பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பலமா பலமா பலமா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமா, இன்னைக்கு அடுத்த வருஷத்துல சொல்றதுக்கு சில சாட்சிகள் நிச்சயம் ஏற்படும். அறுவடை இன்னைக்கு துவங்கி தான் இருக்குது. ஆமென். 30, 60, 100 பலனை கர்த்தர் தர போகிறார்.